தாமரை குளம்ன்ற ஊருக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம்தான் காட்டுக்குப்பம். அந்த ஊர்ல சிங்காரம் மட்டன் கடை என்று ஒரு பழமையான கடை இருந்தது. அந்த கடையை நடத்துபவர்தான் சிங்காரம். அவருடைய மனைவி லட்சுமி, மகன் சேகர், மருமகள் ரேவதி, இப்படி எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் சிங்காரம் தன்னோட மனைவி லட்சுமி கிட்ட நடந்து போய் இப்படி சொன்னாரு. லட்சுமி, நான் கடைக்கு போறேன். இன்னைக்கு நல்ல ஆட்டு இறைச்சி வந்திருக்கு. அது போக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால வாடிக்கையாளர்களும் அதிகமா வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க கவனமா போங்க. அப்புறம் நம்ம சேகரையும் கடைக்கு கூட்டிட்டு போங்களே, அவனும் கத்துக்கட்டும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்போ சேகரும் அவ மனைவி ரேவதியும் அங்க வந்தாங்க. சேகர் பேசுனா, அப்பா, இன்னையிலிருந்து நானும் கடைக்கு வர வந்து வேலைய கத்துக்கிறப்பா, எனக்கும் ஆர்வமாயிருக்கு. ஆமா லட்சுமி, இது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த காலத்துல ஏதாவது தொழில் கையில இருந்தாதா மதிப்பே. அது மட்டும் இல்ல, நமக்கு அப்புறம் அவன்தான கடைய பாத்துக்கணும். தாராளமா அவனை கடைக்கு வர சொல்லு. அப்படி சொல்லிட்டு சிங்காரம் கடைக்கு போயிட்டாரு. அப்போ சேகர் மனைவி ரேவதி அவனை தனியா கூப்பிட்டு இப்படி பேசினா, என்னங்க, தினமும் நீங்களும் உங்க அப்பா போல கடைன்னு போயிட்டே இருக்கீங்க. இப்படியே இந்த சின்ன வருமான வேலைக்கே போயிட்டு இருந்தா எப்போதான் நல்ல வசதியான வாழ்க்கைய வாழ்றது? அப்படி நீங்களும் அந்த மட்டன் கடையை தான் நடத்த போறீங்கன்னா நான் சொல்ற குறுக்கு வழியில எப்படி அதிகமான வருமானம் ஈட்டுறதுன்னு அதையாவது கேளுங்க. என்ன ரேவதி, எந்த தொழிலையும் ஏளனமா பார்க்காத எங்க அப்பா, கடையால் தான் நம்ம வாழ்க்கை நடக்குது. நம்ம போட்டுற ட்ரெஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, மேக்கப் செட் எல்லாமே அந்த கடையால தான் வருது. அதை நம்ம எப்பவும் மறந்துடக்கூடாது. அவருக்கும் வயசாகிக்கிட்டே போகுதில்ல, அவருக்கு அடுத்து குடும்பத்தை நான் தானே பாத்துக்கணும். ரேவதி கோவப்பட்டா. சிறிது எரிச்சலோட இப்படி சொன்னா, என்னமோ போங்க, ஆனா இன்னும் பெரிய அளவுக்கு வளரணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். அது இந்த தொழில நான் சொல்றத கேட்டாதான் உண்டு. இல்லன்னா இந்த ஜென்மத்துல நீங்க அதிக பணம் சம்பாதிக்கிறது கனவுல கூட நடக்காது. அவ மனைவி பேசினத எதையும் சிறிதும் பொருட்படுத்தாத சேகர் அன்னைக்கே கடைக்கு போனா. அங்க தன்னோட அப்பா எவ்ளோ கஷ்டப்படுறாருன்னு, அவர்களுடைய கடைய நம்பி எவ்ளோ மக்கள் கடைக்கு வராங்கன்னும், அந்த வேலையோட நுணுக்கம்னு எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சா. ஆனா வீட்ல அவனோட மனைவி அதுவரை எது சொன்னாலும் தட்டாம செய்யற தன்னோட கணவர் இப்போ எவ்ளோ சொல்லியும் தன்னோட பேச்ச கேட்கலன்னு தனக்குத்தானே இப்படி பேசிக்கிட்டா. நான் சொல்றத கேட்காம போறாருல, அந்த மனுஷ போகட்டும், ஒரு நாள் புரியும் நான் எதனால சொல்றேன்னு. அப்ப பாத்துக்கலாம். அதுவரை பொறுமையாதான் இருக்கணும். ஆபரம் சேகர் தினமும் காலையில கடைக்கு போய்கிட்டும் வீட்டுக்கு வந்துகிட்டும் இருந்தா. தன்னோட வேலையில இவ்ளோ நேர்மையாவும் பர்ஃபெக்டாவும் சேகர் இருப்பத பார்த்து மக்கள் வியந்தாங்க. அதுவரை பொறுத்துக்கிட்டு இருந்த ரேவதி ஒரு நாள் சேகர் வேலைக்கு கிளம்பும் போது அவங்கிட்ட இப்படி கேட்டா, சேகர், நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? நம்ம கடையில லாபம் அதிகமா வரணும்னா கொஞ்சம் மாற்றம் செய்யணும். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்ன மாதிரியான மாற்றம்? குறுக்கு வழியா இல்லாம நேர்மையான வழியா இருந்தா மட்டும் சொல்லு. அது ஒண்ணும் இல்லங்க, நம்ம வழக்கமாக வாங்குற இடத்திலேயே கறிய வாங்கிக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷா அலசிட்டு நான் வேறொரு இடத்துல இருந்து மீந்து போய் விக்காம இருக்க. கறியும் குறைஞ்ச விலையில வாங்கி ரெண்டுத்தையும் சேர்த்து அதிக விலைக்கு வித்தடலாம். லாபத்துக்கு லாபமும் வந்துடும், மக்களுக்கு திருப்தியாவும் இருக்கும். இந்த யோசனைய கேட்ட சேகர் அதிர்ச்சி அடைஞ்சா. அடா, அது ரொம்ப பெரிய தவறு ரேவதி. அப்படி மட்டும் நம்ம செஞ்சு மாட்டிக்கிட்டோம்னா இவ்ளோ நாள் எங்க அப்பா மேல இருந்த நம்பிக்கை மக்களுக்கு போயிடும். மக்களுக்கும் இது பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். இந்த யோசனையை தவிர்ப்பதே நல்லது. தன்னோட திட்டத்தை செயல்படுத்துற நேரத்துக்காக காத்துட்டு இருந்தா ரேவதி. அப்புறம் கொஞ்ச நாள்லயே சிங்காரம் உடம்பு முடியாம படுத்தாரு. எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னாங்க. அப்போ லட்சுமி இப்படி சொன்னாங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு முடியல, இப்பவும் வேலைன்னு ஓட நினைக்காதீங்க. அதான் நம்ம புள்ள வேலையெல்லாம் கத்துக்கிட்டால உங்களுக்கு உடம்பு சரியாகுற வரை நம்ம புள்ளையும் மருமகளும் கடைய பாத்துப்பாங்க. நீங்க கொஞ்ச நாள் ஓய்வெடுங்க. அடியே, இது என்ன எனக்கும் தெரியாமலா இருக்கு? நம்ம பைக்கடையையும் குடும்பத்தையும் நல்லா பாத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன ஆனாலும் நேர்மையாவும் பேராசை இல்லாமலும் மட்டும் இருக்கணும். அப்போதான் நம்ம மரியாதை நிலைக்கும். அதை மறந்துடாத. அப்புறம் 2 பேருமே கடைக்கு கிளம்பி போனாங்க. சேகருக்கு அவங்கப்பா சொன்னதும் அவர் அவ மேல வச்சிருக்க நம்பிக்கையும் தான் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா ரேவதி தான் திட்டத்தை எப்படியாவது இன்னைக்கு செயல்படுத்திடணும்ன்ற எண்ணத்துல மட்டுமே இருந்தா. அதுக்கேத்த போலவே சேகர கஸ்டமரை பாத்துக்க வச்சுட்டு ரேவதி கடைக்குள்ள போய் கறிய வெட்டுனாதான் நினைச்சது போலவே ஏற்கனவே மத்த கடையில வாங்கின மீந்து போன கறியையும் சிங்காரம் கடையோட ஃப்ரெஷ்ஷான கறியையும் கலந்து விற்க ஆரம்பிச்சா. எடையோட அதிக கறிய சேர்த்து கொடுத்தா மக்கள்லாம் கறிய வாங்கினதும் மகிழ்ச்சியோட போனாங்க. அப்போ ஒருத்தர் இப்படி சொன்னாரு, அடடே, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. உங்க கடையில தான் இத்தனை வருஷமா கறி எடுக்கிற. ஆனா உங்க மாமனார் கூட இவ்வளவு அதிகமான கறி கொடுத்ததில்ல. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு.
பிறகு எப்பவும் போல மறுநாள் கடைக்கு வந்தாங்க. அப்போ ஒருத்தர் அவங்க கடைய நோக்கி கோவமா வர்றத பார்த்தாங்க. ஏங்க நீங்க அப்படி கறியில என்ன கலந்தீங்க? அதை சாப்பிட்டதுல இருந்து எங்க குழந்தைக்கு உடல் நலம் ரொம்ப சரியில்லை போயிடுச்சு. அதுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க? இத்தனை வருடமா இங்கதான் கறி எடுக்கிற, இது போல ஆனதே இல்ல. இப்போ டயபிட்டி ஆயிருக்கு. என்னங்க, நேத்து அவ்ளோ பேர் கடைக்கு வந்தாங்க. இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வர அதிகமா மக்கள் கடைக்கு வந்திருக்காங்க. ஆனா யாரும் இப்படி சொல்லலையே. நீங்க மட்டும்தான் இப்படி சொல்றீங்க. இது நாங்க எப்படி நம்புறது? இவங்க கிட்ட பேசி ஒண்ணு ஆக போறதில்லன்னு அங்க இருந்து கோவமா போயிட்டாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே கடைக்கு வந்து கறி எடுத்த எல்லா மக்களுமே வந்து அவர் சொல்லிட்டு போன போலியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரேவதி என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருந்தா. சேகர் கடுமையான கோவத்துல இருந்தா. இந்த விஷயம் தெரிஞ்ச சிங்காரம் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு. ரொம்பவே பதட்டமாவும் அப்பா என்ன சொல்ல போறாரோன்ற எண்ணத்திலையும் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. எந்தவித காரணங்களும் சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் செஞ்சதை தவறுதா? அதுக்கு நீங்க எந்த காரணம் சொன்னாலும் ஈடாகாது. அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. மாமா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். பேராசையால இந்த ஒரு தப்ப பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. சரி, நீங்க பண்ணதப்ப மனதார உணர்ந்தீங்கன்னா உங்க தப்ப திருத்திக்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. பண்ணது எவ்ளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட ரேவதி தப்பே பண்ணாலும் மீட்டும் அந்த தப்ப திருத்திக்க வாய்ப்பு தந்திருக்காங்க. அத நம்பதான் சரியா பயன்படுத்திக்கணும். செஞ்ச தவறா உணர்ந்த ரேவதி இரவு முழுக்க தூங்காம ஒரு முடிவுக்கு வந்தா. மறுநாளே ஊர் மக்கள் அனைவரையும் அழைச்சு கையெடுத்து மன்னிப்பு கேட்டா. இனி இந்த தவறு நடக்காதுன்னு சொன்னா. பிறகு கடைய மறுபடியும் ரேவதிய திறந்தா. மக்களும் அவளை மதிச்சு கடைக்கு வந்தாங்க. அன்னையில இருந்து மக்களுக்கு குறைந்த விலையிலும் தரமாகவும் கறிய கொடுக்க ஆரம்பிச்சா.